Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. ரெண்டு வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்பொழுது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். பிக் பாஸ்ல வந்து நீங்க உள்ள போகும்போது யார் இவங்க அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்கில் எலிமினேஷன். ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ திங்க் நீங்களே இந்த எலிமினேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் கார்டு எடுத்து காட்டும் போது ஒரு செகண்ட் நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிட்டீங்க இல்லையா? ஏன் எலிமினேட் ஆகிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்காக நான் ஆக்சுவலாக வெளியில் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியல. நான் என்ன நினச்சேன், எல்லாருமே என்ன லைக் பண்ணலையோ, என்னை வந்து அக்செப்ட் பண்ணல தமிழ் மக்கள் அப்படி சொல்லி நான் நினச்சேன். ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு 5 எபிசோட்ஸ் தான் பார்த்தேன். அதுக்கு மேலே எனக்கு பார்க்க முடியல. பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, பிக் பாஸ் டாஸ்க்ஸ்னால கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் இருந்துச்சு. அங்கே நடந்த சண்டை, அங்கே இருக்கிற கான்வர்சேஷன்ஸ், ஏன்னா மக்களுக்கு தெரியும் என்னென்ன போயிட்டுருக்குன்னு. ஸோ 1 hour எபிசோடில் பார்க்கும்போது பிக் பாஸ் டாஸ்க், அதுக்கு ரிலேட்டடாக கான்வர்சேஷன்ஸ், ஃபைட்ஸ் அது மட்டும்தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே மேபி ரவீனா அண்ட் மணியோட அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி காட்டிருப்பாங்க. ஸோ குக்கிங் பண்ணும்போது யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் உள்ள போகும்போதே நான் நினச்சேன், குக்கிங் கிச்சன்ஸ் பக்கத்துக்கு போகவே கூடாது, அங்கே வந்து கண்டென்ட்டே வராது. அண்ட் டாஸ்க்கும் அந்த மாதிரி கிச்சனில் இருந்தால் பண்ண முடியாது சொல்லி தான் நினச்சேன். ஆனால் போன உடனே நான் வந்து கிச்சன் ரூம்க்கே போயிட்டேன். ஸோ ஐ திங்க் இன்னொன்று நாங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, மேபி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்கே வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போனதுனால கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் உங்கள் மேலே வரலையோ அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா பேசிக்காக ஸ்மால் பாஸோட திங் இஸ் டு குக் ஃபார் த ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் க்ளீன். அது டாஸ்க் வந்து தோத்தா க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணுறது. அதை தாண்டி நாங்கள் என்ன கண்டென்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து இட் வுடன்ட் ஹவ் ஷோன், பிகாஸ் பிக் பாஸ் ஹவுஸ் டாஸ்க் அண்ட் அவங்களோட கண்டென்ட் வந்து ஓவர் ஷேடோ ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது, அக்கார்டிங் டு வென் ஐ சா. அப்படி ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து யார் வந்து கேப்டனை கம்மியாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ரேண்டம் சாய்ஸாக இருந்தீங்களா? இல்லை ஈவன் இஃப் நான் அவகிட்டயும் சொல்லிட்டேன், ஆக்சுவலி கேப்டன் கிட்டேயும் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன சூஸ் பண்ணாமல் இருந்தால் நான் வந்து ஐ வுட் ஹவ் கொஸ்டின்ட் யூ, பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 6 hours நினைக்கிறேன் வந்ததுலேருந்து தூங்கின வரைக்கும், அதுக்கப்புறம் ஏஞ்சி கெட்டிங் ரெடி டில் தேட் நான் அவ்வளோ யார்கிட்ட பேசலை. ஆக்சுவலாக ஒரு குரூப்பில் வந்து நைட் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் நான் உட்காரும் போது இட்ஸ் அ தேர்ட் பார்ட்டி. அவர் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு பி த தேர்ட் பர்சன் லிஸ்னிங் டு அ கான்வர்சேஷன். ஸோ அங்கே கொஞ்சம் இருந்து ஐ ஜஸ்ட் காட் டு நோ சம் பீப்புள். அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டேன். மார்னிங் ஏஞ்சி ஐ காட் ரெடி as soon as possible. சரி இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லும் போதே வந்து அனுப்பிட்டாங்க. அந்த கம்பேர்ட் டு தட் 6 hours நான் ஆக்சுவலாக I was noticing everybody. நான் பேசலன்னு சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் ஓகே வித் தட் டிசிஷன் ஆஃப் சென்டிங் மீ டு த ஸ்மால் ஹவுஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து இருந்த அந்த 1 weekல வந்து சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெவலப் ஆகிருக்கும்ல, யார் கூட ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைக் லாங் டேர்மில் வந்து இது போயிருக்கும் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? யார் கூட வந்து இவங்க கூடலாம் சத்தியமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி? டெஃபினட்டாக வந்து மேபி இல்லை, டெஃபினட்டாக நிக்சன் அண்ட் வினுஷா கூட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்போது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. ஃப்ரம் நிக்சன் கூட எனக்கு ஐ திங்க் Day 2 ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி பார்த்தேன், என் சின்ன தம்பி மாதிரி பார்த்தேன். ஸோ வினுஷா கூட எனக்கு வந்து ஐ திங்க் Day 3 ஆக்சுவலாக ஒரு கொசு என் கை மேலே இருந்துச்சு. அது கில் பண்ண அப்படி சொல்லும்போது அவள் அப்படியே அப்படி பண்ணிட்டான். அதனால் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் ஜஸ்ட் ஃபன்னுக்கு ஒரு ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேரும் இந்த குக்கிங் ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 2 வாட்டி ஒரு 2 எபிசோட்ஸ் போயிருக்கோம் குக்கிங் ஷோவில். ஒரு வாட்டி ஏதோ பொரியல், அப்புறம் ஒரு கேரட் பீட்ரூட் பொரியல் சொல்லி, அதுக்கப்புறம் அவளோட ஹேண்ட் வந்து தப்பாக பேர்ன் பண்ணியிருப்பேன் பேனில். ஸோ ஆமாம், ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்போது when I burnt her hand by mistake. பட் ஆமாம், ஸோ அவங்க 2 பேர் கூட எனக்கு டெஃபினட்டாக வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, யார் ஒருத்தவங்க கூட ஐயோ இவங்க கூட கண்டிப்பாக கனெக்டே ஆகாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விசித்ரா தான். எனக்கு வந்து சுத்தமாக ஆக்சுவலாக Day 1 மேபி Day 1 எனக்கு வந்து ரொம்ப
ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு பேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். நிக்சன் கிட்ட ஆக்சுவலி ஒரு வாட்டி ஐ திங்க் டே 2லே சொல்லிட்டேன், நான் வந்து பேச போகிறேன் அக்கா கிட்ட, எனக்கு இதெல்லாம் முடியாது, அவர் எப்போவும் எனக்கு டான்ட் பண்ணுறது, என்னோடய சாய்ஸஸ் பற்றி பேசுகிறது அதெல்லாம் பிடிக்காது அப்படி சொல்லலான்னு நினச்சேன். நிக்சன் தான் வேணாம், நீ வந்து தப்பாக நினச்சிட்ருக்க, அதை பற்றி பேசாது அப்படி சொன்னால் மேபி நான் வந்து யுகேந்திரன் சாருக்கு வந்து தப்பாக ஓட் போட்டு நாமினேட் பண்ண மாதிரி அப்படி ஆயிருக்கும், மேபி ஐம் ஜட்ஜிங் டூ சூன் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அந்த சேம் இஷ்யூ வந்து நிக்சனுக்கும் நடந்துருச்சு. ஸோ நிக்சனே வந்து என்கிட்ட சொல்லிடுவான், நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு. அப்போதான் வந்து பேசலாம் சொல்லும்போது ஐ ஜஸ்ட் couldn't கனெக்ட் வித் ஹர். எது பார்த்தாலும் ஒரு கொஷனிங் மீ, இல்லைனா வந்து நீ இது கரெக்டாக பண்ணல, சப்பாத்தி கரெக்டாக பண்ணல, இது எதுக்கு இப்படி பண்ணியிருக்கான், ரவீனோட மூஞ்சி வந்து கேவலமாக படுத்துட்டா அப்படி இப்படி சொல்கிறது எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கல. ஓகே. ஸோ நீங்கள் விசித்ரா பற்றி அவங்கள பற்றி சொல்லும் போது விசித்ரா உங்களுக்கும் நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்களும் வந்து பார்த்தோம். ஸோ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு நீங்கள் போய் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் எனக்கும் மட்டும் கிடையாது, ஈவன் டு நிக்சன், ரவீனா சம்டைம்ஸ் அண்ட் வினுஷாக்கோ. ஆனால் வினுஷா ரவீனுக்கெல்லாம் அந்த லெவல் தாண்டலை. எனக்கு வந்து ஃப்ரம் டே 1 அது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் திருப்பி நான் போகும்போது ரிபெல் கூப்பிடுது. ரிபெல் ஆமாம் நான் தான் சொன்னேன் ஐம் அ ரிபெல் அப்படின்னு, ரிபெல் மாதிரி பட் இன்னும் குட் வேன்னு சொல்லியிருப்பேன். ஐம் அ ரிபெல் அப்படி சொல்லி நான் உட்காரல. ஸோ ரிபெல் சொல்லும்போது அம்மா அப்பா சொல்கிறது நான் கேட்பேன். தட்ஸ் வை ஐம் ஹியர் அண்ட் தட்ஸ் வை தே லவ் மீ. செகண்ட் வந்து ரிபெல் சொல்லும்போது அம்மா அப்பா சொல்கிறது எல்லாமே கேட்க முடியாது. பிகாஸ் ஐ எம் அ யங்ஸ்டர். என் ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் நாட் anywhere close to their generation. And நான் பண்ணுறது எனக்கு பிகாஸ் ஐ எம் இண்டிபெண்ட், ஐ நோ வாட் டு டூ டு கீப் மை ஃபேமிலி ஹாப்பி. ஸோ that's what I meant by a rebel. And tattoos வந்து அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனால் வந்து அந்த டைமில் அப்பாவுக்கு இண்டஸ்ட்ரியும் பிடிக்கல. ஸோ வந்து ஓகே இண்டஸ்ட்ரி இல்லை, எனக்கு tattoos பிடிக்கும் அப்படி சொல்லி நான் tattoos குத்தினேன். அண்ட் எனக்கும் விசித்ராக்கு நடந்த அந்த இஷ்யூ வந்து இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை tattoos. இட் வாஸ் மை பர்சனல் சாய்ஸ். அது வந்து கேமராக்கு முன்னாடி எல்லார்கிட்ட அது சொல்கிறது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் நைட்டே சொல்லியிருப்பேன் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போது நான் உன் அம்மா மாதிரி அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ சொன்னேன் எனக்கு ஒரே அம்மா தான், அது போதும் எனக்கு, நீங்கள் வந்து யூ கே நாட் டேக் தட் பிளேஸ், நோபடி கேன் அப்படி சொன்னேன். என் அம்மா இங்கே இருக்காங்க, அவர் வந்து இங்கேருந்து அந்த பிளேஸ் எடுக்கிறதுக்கு ட்ரையே பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் பற்றி எல்லாமே இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க சொல்லி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல. பட் ஓவராலாக சொன்னேன், டோன்ட் disappoint people or dishearten people அந்த மாதிரி. in the sense when someone is cooking, don't tell this is not nice, that is not nice, சப்பாத்தி நல்லா இல்லை அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ அது சொல்லாதீங்க. அண்ட் வந்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வருது questioning my மீ பேசிக்லி. நான் எதுக்கு பண்ணுறேன், அது எதுக்கு பண்ணுறேன் அப்படி சொல்லி எனக்கு கொஷின் பண்ணுறது பிடிக்கல. எனக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் சொல்கிறேன். டோன்ட் கம் டு மை ஸ்பேஸ் அன்லெஸ் ஐ இன்வைட் யூ அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ தட்ஸ் த இஷ்யூ தட் ஹேப்பன். ஆனால் அது வந்து டேட்டூனால எனக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் சொல்லி சொன்னாங்க. எனக்கு டேட்டூனால பிரச்சனையே கிடையாது. என் அம்மாவுக்கு எல்லா டேட்டூஸ் பற்றி தெரியும். பட் எனக்கு எப்படின்னா அம்மா சொல்லியிருந்தாங்க உள்ளே போகும்போது கொஞ்சம் டேட்டூஸ் கவர் பண்ணேன். இது முன்னாடி ஒரு ஷோ பண்ணிப்பேன், அதில் வந்து பேன் எல்லா டேட்டூஸுமே ஐ வுட் ஹவ் ஷோன் பிகாஸ் தட்ஸ் மீ. ஐ எம் நாட் ashamed to hide myself. I'm not ashamed to show myself, sorry. ஸோ அவர் வந்து சொல்லிப்பாங்க கொஞ்சம் கவர் பண்ணிக்கோ அப்படின்னு. அதனால நான் வந்து டேட்டூஸ் இதெல்லாம் காட்டிருக்க மாட்டேன். வேற இருக்கிற டேட்டூஸ் வந்து பார்த்துதான் ஆகணும். எவ்வளோ டேட்டூஸ் இருக்கு? 17 ஆக்சுவலி. 17. ஓகே. அது என்ன நம்பர்? ஏன் 17? இல்லை எப்படி? இல்லை அது அங்கே போய் நின்றுடுச்சு. ஓகே. இதுக்கு மேலே பிகாஸ் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு சொல்லி எனக்கு பிளானே இல்லை. அப்பா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நோ சொல்லிட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரமாட்டேன், ஸோ டேட்டூ குத்தலாம் சொல்லி குத்திட்டேன். அந்த டைமில் வந்து ஐம் நாட் ஸ்மார்ட், ஐம் வெரி யங். எனக்கு வந்து பார்க்கும்போது ஓகே இது அழகாக இருக்குது, ஃபுல் ஹேண்ட் டேட்டூ பண்ணிடலாம், இங்கே டேட்டூ பண்ணிடலாம் அப்படி சொல்லி நான் நினச்சேன். பட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது போட்டால் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ அது எடுக்க முடியல. ஸோ ஐம் ஸ்டக். பட் I'm not sad about my mistakes. I'm happy because I learned from them. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அதனால. ஓகே. எந்த டாட்டூ ரீசெண்டா குத்துனீங்க? அண்ட் அதோட இது வந்து அமரேந்திரன் சொல்லி என்னோட நெஃப்யூவோட பேரு. ஓ ஓகே. அதான் லேட்டஸ்ட் ஒன். அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. வேற எங்க இருக்குது? இது வந்து என் மச்சாக்கு நான் பண்ணது. இது ஸ்கேன் பண்ண ஆக்சுவலி மச்சான் வந்துரும். ஆமா இப்போ ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே. இங்க இருக்குது பேண்டா. இது என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ. அப்பாவுக்கு டேட்டூ எதுக்கு பிடிக்கலன்னா இங்கே he doesn't like anything hurting me. அது நீடல் வந்து குத்தும்போது இங்கே கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு. அது பார்த்துட்டு ரொம்ப அழுந்துனாங்க.
that's why he doesn't like tattoos. ஸோ இது அப்பா கூட பண்ணது ஃபர்ஸ்ட். நானும் அப்பா வந்து WWE ஆடுவோம் சின்ன இருக்கும்போது. ஆனால் அது வந்து அங்கே ஸ்பான்சரில் WWFோட பிக்சர் இருந்துச்சு, அது பேண்டா. ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இது போட்டுட்டேன் WWE நினச்சிட்டு. ஓகே, அங்கே கையில் இது என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எல்லாரோட இனிஷியல்ஸ் போட்டிருக்கேன். சூப்பர். அது ஒரு பர்சனல் கனெக்டோட வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இது இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது, என்ன மாதிரின்னு சொல்கிறீங்க? இண்டஸ்ட்ரியிலே டேட்டூஸ் பற்றி மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரல. நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், உனக்கு ஹேர் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா ஷார்ட் ஹேர் இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் வந்து யூ லுக் லைக் அ நார்த் இண்டியன் அண்ட் நான் ஆக்சுவலாக ப்ராப்பர் சவுத் இண்டியன் தான். நான் சென்னை இங்கே இருந்தால் மங்களூர் இங்கே டோட்டல் ஆப்போசிட் பிளேசஸ். ஸோ அப்படியெல்லாம் சொல்லும்போது நிறைய டேட்டூஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ரீசன்ஸ் தான். ஐ வுட் ஆல்வேஸ் டெல் கிவ் மீ ரீசன்ஸ் டு ஆக்ட், நாட் டு why I shouldn't அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால ஐ ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஓகே இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது. ஓகே, ஐ திங்க் ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு ஐ வாண்டட் இட் டு பி. பிகாஸ் நிறைய தமிழ் மக்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. பார்த்த உடனே இந்த மூஞ்சி பார்த்துட்டு நார்த் இந்தியன் அப்படி சொல்லிடுவாங்க, எனக்கு தமிழ் தெரியாது அப்படி இப்படின்னு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது பிக் பாஸ் வாஸ் சப்போஸ் டு பி அ பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு ஷோகேஸ் ஹூ ஐ ஆம். அது ஒரு ப்ரொஃபைல் மாதிரி சொல்லலாம். ஸோ டிவியில் பார்க்கும்போது எப்படி இருப்பான், கேமரா ஆங்கிள்ஸில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் எப்படி இருப்பான் அப்படி காட்டுறதுக்கு, என் டேலண்ட்ஸ் காட்டுறதுக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நிறைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த 7 டேஸில் நிறைய மெமரிஸ், நிறைய என்ன சொல்கிறது, பீப்புள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கல்ல. அதை வச்சு நான் வந்து சில அனிமல்ஸோட கேரக்டர்ஸ் ட்ரைட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். வீட்டில் யாரு கூட வந்து அது அசோசியேட் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களோட அப்சர்வேஷன் வச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்னேக், லைக் ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். அப்படியா, கொஞ்சம் பாய்சனஸ் அந்த மாதிரி அசோசியேட் பண்ணுவீங்க? பிகாஸ் டிஸ்அப்ரிஷியேட்டிங் பீப்புள் இஸ் அ பர்சன் இஸ் ரியலி பேட். அதை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது உன்னாலே பண்ண முடியாது, இது பண்ணுறது நீ தப்பு அப்படி சொல்கிறது ஒரு அம்மா சொல்லலாம். பட் அம்மாவும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. when someone is telling that, எனக்கு வந்து இட்ஸ் fueling the fire only. பட் நிறைய பேருக்கு அது இருக்காது. அவர் வந்து ஐயோ என்னாலே முடியலையோ அப்படி சொல்லி நினைப்பாங்க. ஓகே, நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணது அவளுக்கு பிடிக்கல, மேபி அந்த மாதிரி தான் இருக்கு, கேவலமா இருக்கு அப்படி சொல்லி அவர் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. பீப்புள் லைக் ரவீனா சொல்றீங்க. ஓகே, ஸோ அது ரவீனாக்கு சொல்லலை, நான் தான் அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணல அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஃபுல்கா பண்ணணும் அப்படி சொல்லும்போது ஃபுல்கா பண்ணவே முடியாது, சப்பாத்தி ரவுண்டாக இருந்துச்சு சொல்லும்போது அப்படின்னா ஆஃப்டர்நூன் எதுக்கு ரவுண்டா இல்லை அப்படியெல்லாம் கேட்குறது வந்து ஐயோ நான் என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து அங்கே ப்ராப்ளம்ஸ், அது எதுக்கு கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படி சொல்லி தோணும். a person like me wouldn't care. But நிறைய பீப்புள் வந்து who think a lot, அவருக்கு வந்து ரொம்ப அது ஹர்ட்ஃபுல் ஆகும். they wouldn't want to go forward, அந்த மாதிரி அவருக்கு தோணும். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி விசித்ரா. ஓகே, அண்ட் இந்த டைமில் வந்து ஜோவிகா விசித்ரா அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்தது வந்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சாதாரணமாக ஸ்டார்ட் ஆச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து அது ஃபியூவல் ஆகி இந்த மாதிரி எண்ட் அப் ஆச்சு. பேசிக்காக ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டே கேப்டன் வந்து உள்ள அனுப்புகிற முன்னாடி எல்லாருமே தூங்கியிருப்போம். பட் சில பேர் வந்து அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து எனக்கு இது ஆக்சுவலி தெரியாது, நான் வந்து பார்த்ததா எனக்கு தெரியும். அப்போ வந்து ஜோவிகா சொல்லியிருப்பா இதை பற்றி எதுக்கு நெக்ஸ்டா கொஸ்டின் போயிடலான்னு. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் ஐ திங்க் ஜோவிகா டுக் தட் டாபிக், இல்லைன்னா அந்த டாபிக் அங்கே வந்திருக்காது. ஏன்னா டாபிக் வந்து என்னோடது அப்புறம் விசித்ராவோடது தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஜோவிகா கை அப்படி பண்ணி நான் என்ன சொல்கிறது அதை ஆக்சுவலாக நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், எனக்கும் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி அந்த டாபிக் எடுத்திருப்பான். இட் எக்ஸ்கலேட்டட் மோர் தென் இட் ஷுட் ஹேவ்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இட் வாஸ் அ ஃபேமிலி இஷ்யூ. நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்து சும்மா இருந்து நீ பேசலை அப்படின்னு. இட்ஸ் அ ஃபேமிலி இஷ்யூ விச் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். நானே வந்து பர்சனல் விஷயக்கு வரக்கூடாது சொல்லி அங்கே போய் பேசினா இட்ஸ் பேசிக்லி ஐ எம் கான்ட்ரடிக்டிங் மை செல்ஃப் அப்படி சொல்லி நான் பேசலை. பட் ஐ திங்க் இட் வாஸ் pull to a point where it was not that necessary. Okay, இவ்வளவு தூரம் இந்த சண்டை போயிருக்க வேணா, இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து பேசி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சுத்தி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஏன் அதை வந்து ஒரு ஆடியன்ஸ் ஜோன் எடுத்துக்கிட்டாங்க? ஏன் அதுக்கு நடுவுல போய் மேபி இந்த மாதிரி பேச வேண்டாம் இல்ல ஸ்டாப் பண்ணுங்க, ஆர் சில பேர் விசித்ரா ஸ்டாப் பண்ணிருக்கலாம்? At the end of the day it's content. Okay, content சொல்லும்போது யார் வேணா உள்ள வந்துருவாங்க.
அதை அங்கே பேசணும் அப்படி சொல்லி அந்த கேமராஸில் வரணும், யூ ஷுட் பி சீன் அப்படி சொல்லும்போது எவ்ரிபடி வுட் கம் அண்ட் லைக் இட்ஸ் லைக் ஒரு ஒரு ஃப்ரூட் ஸ்பாயில்ட் ஃப்ரூட் மேலே ஆல் த ஃப்ளைஸ் nobody stopped it ன்னு நான் கேட்குறேன். they wouldn't. they wouldn't is what I'm telling. okay பண்ணியிருந்தா நல்லா தான் இருக்கும், பட் they wouldn't. ஓகே அடுத்த ஒரு லைன் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு கரேஜியஸான ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? I think Pradeep. I wouldn't say in a good way because நிறைய பேருக்கு அது வந்து it was hurting, his gameplay was hurtful. சாவச்சிருவேன் அப்படி சொல்கிறது, ஏன்னா ஏமா பார்த்துருப்பாங்க, எனக்கு வந்து அப்படி சொல்லியிருந்தா இட் வுட் பி ஹர்ட்ஃபுல். சம்டைம்ஸ் இன் அ குட் வே பிகாஸ் ஹீ இஸ் நாட் அஃப்ரீட் ஆஃப் எனிபடி. அவருக்கு யார் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார் என்ன சொல்ல போகிறாங்க, அதை பற்றி எதுவுமே வந்து ஹீ இஸ் நாட் அஃப்ரீட். ஹீ வுட் டைரக்ட்லி அட்டாக். ஸோ அதனால மேபி இன் அ குட் வே, சம்டைம்ஸ் இன் அ குட் வே, சம்டைம்ஸ் இன் அ பேட் வே அப்படி சொல்லலாம். ஹீ இஸ் அ லயன். ஹீ இஸ் கம் தேர் டு பிளே த கேம், வெதர் இட்ஸ் ஃபேர் ஆர் நாட், ஹீ டசன்ட் கேர். ஹீ வாண்ட்ஸ் டு வின். ஸோ இஸ் கம் வித் தட் மைண்ட் செட். நாங்கள் எல்லாருமே வந்து வின்தான் பண்ணணும், பட் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணலாம் சொல்லி தான் வந்துட்டோம். பட் ஹீ இஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங். ஸோ அப்படி லயன் வந்து மேபி இன் அ குட் ஆர் பேட் வே. நிறைய சண்டைகளில் வந்து அவர் வந்து எங்கேயோ எப்படியாவது இன்வால்வ் ஆயிடுறாரு. விஷ்ணுக்கும் அவருக்கும் ஆகவே மாட்டேங்குது சுத்தமா. அடிக்கடி சண்டை. நீங்க இருக்கும் போதும் அந்த சண்டை வந்து வந்துட்டே நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன் பிரதீப் கிட்ட, எதுக்கு சும்மா வந்து பயோ கீப்பிங் டிஸ்டன்ஸ் வித் பீப்புள், எல்லார்கிட்ட பேசு, ஏன்னா டாஸ்க் வரும்போது டாஸ்க் பண்ணலாம், டாஸ்க் இல்லை அப்படி சொல்லும்போது எதுக்கு எல்லாரு கூட சண்டை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னா, இல்லை மச்சான் உனக்கு தெரியாது, இது கேம் தான், உனக்கு அடுத்த வாரம் நான் சொல்றேன் இதோட ஸ்ட்ராட்டஜி அப்படி எல்லாம் சொல்லுவான். ஆஃப்டர் ஹீ யூசஸ் தட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறான் அப்படின்னு. ஓகே நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஒரு ஷர்ட் போட்டிருப்பா, சம்திங் ரிலேட்டட் டு ஓவர் திங்கிங், இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஃபார் ஹிம். ஓவர் திங்கிங்கோட ப்ரோ மேக்ஸ் அவ. ஸோ வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். தூங்கும்போது தூங்க மாட்டான். ஆக்சுவலாக ஹி கீப்ஸ் கோயிங் அரவுண்ட் த ஹவுஸ். எதுக்கு தூங்க மாட்டான்னு தெரியாது. மேபி தட்ஸ் த ரீசன் ஹி திங்ஸ் அ லாட். என்னன்னு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். ஆஸ் ஃபார் as ஐ நோ ஹீஸ் அன் ஓவர் திங்கர். அவ்வளோதான் சொல்லலாம். ஸோ எங்கே பேசக்கூடாது, he doesn't stop. He just wants to go everywhere, create drama every time. I understand that's Bigg Boss and that's what people want to see, but not everybody. ஓகே இன்னைக்கு கூட நிக்சனுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை இன்னைக்கு எபிசோட்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வரப்போகுது. அதான் ப்ரோமோலே வந்து பார்க்கல ஆப்வியஸ்லி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வந்து நிக்சன் வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் ஸ்கூல் அண்ட் அவரும் வந்து பயங்கரமா கத்தி இருக்காரு. நிக்சன் கொஞ்சம் இம்பேஷண்ட் அப்படி சொல்லலாம். ஆக்சுவலா ஆனா இப்போதான் அவரோட வாய்ஸே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காருன்ற மாதிரி. முன்னாடியும் ஆக்சுவலி பண்ணிருப்பா, வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பா. இஸ் a very smart boy, அது எனக்கு தெரியும். ஆனா எப்படி பேசுறது அப்படி சொல்லி வரும்போது கோவத்துல ஏதாவது சொல்லிடுவான். தென் அதோட மீனிங் வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சொல்லுவான். சம்டைம்ஸ் அது கரெக்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து என்ன சொல்றது, மேபி ஸ்போக் டூ சூன் அப்படி சொல்லலாம். வந்து வாய்ஸ் அவுட் இஸ் அ வெரி ஸ்மார்ட் பாய். அது வந்து எங்கே பேசணும் அங்கே மட்டும் பேசாமல் எல்லார்கிட்ட பேசிடுவான். இதை பற்றி சில பேர் வந்து அங்கே ட்ரஸ்டே பண்ண முடியாது. அவர்கிட்ட எல்லாம் போய் சொல்லிடுவான். நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன், டோன்ட் ஷேர் எவ்ரி திங் வித் எவ்ரிபடி அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஹி கேன் ஹேண்டில் இட். ஸோ இன்னைக்கு அதில் நிறைய பேர் ஆக்சுவலி நிக்சனை சப்போர்ட் பண்ணியுமே வந்து காமெண்ட்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் டேஸில் தான் பார்க்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து டாட்டாய்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா லேசியா அப்படி இருக்கிறதுனா டாட்டாய்ஸ் மேபி அக்ஷயா சொல்லலாம். ஆமாம் எல்லார்கிட்ட பேசுறது எல்லாமே பண்ணுவான். அக்ஷயா இல்லை. ஐ திங்க் ஆக்சுவலி டாட்டாய்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நாட் ஒன் பர்சன். ஈவன் விஜய் வர்மா வாஸ் அ டாட்டாய்ஸ். அப்புறம் மாயா இல்லை, பூர்ணிமா டிராகிங். ஈவன் சம்டைம்ஸ் ஜோவிகா ஆக்சுவலாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பான். நானே வந்து நிறைய வாட்டி கேட்டிருப்பேன், என்னாச்சு 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 சோகமாக இருக்கேன் அப்படின்னு. அதனால நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணியிருப்பேன், ஷீ இஸ் வெரி டல் அப்படின்னு. ஸோ மேக்கப்பே வந்து ஒரு 2 hours 3 hours எடுத்துருவாங்க எல்லாருமே மோஸ்ட்டாக. அண்ட் தென் வந்து பேசிக்காக டாட்டாய்ஸ் நிறைய பீப்புள் அங்கே. இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ் கொஞ்சம் ஒரு டைமில் ஒரு மாதிரி இன்னொரு டைமில் ஒரு மாதிரி அப்படி இருக்கிறது யாரு? கெமிலியான்னு சொல்லலாம். ஐ திங்க் மாயா. அப்படியா? இன் வாட் வே? ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ ஹர் தட் மச். நான் வந்து இந்த எபிசோட்ஸ் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு நிறைய காசிப்பிங் அண்ட் தேவையில்லாத விஷயம்ல சொல்கிறது. ஈவன் விஜய் வர்மா லிட்டில்
யாரோட பிரதீப்போட பேரண்ட்ஸ் பற்றி பேசுறது இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ அவர் கூட அப்படி பிஹேவ் பண்ணி சம்டைம்ஸ் பிரதீப் முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படி பிஹேவ் பண்ணுறது. எனக்கும் ஆக்சுவலாக ஐ டென்ட் நோ மாயா வாஸ் லைக் தட் அன்டில் ஐ கேம் அவுட் அண்ட் ஷா. நானே பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ யா, சம்டைம்ஸ் மாயா, சம்டைம்ஸ் விஜய் அப்படி சொல்லலாம். சம்டைம்ஸ் ஆல்சோ சம்வேர் பூர்ணிமா கம்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் தட் குரூப். ஓகே. ஃபாக்ஸ் ரொம்ப கன்னிங் கிளெவராக மூவ் பண்ணுறது. பிரதீப் அப்படியா? அவரோட கேம் பிளேவா இல்லை அவர் அஸ் அ பர்சனாவே அவர் அப்படியா? அது கேம் பிளேயா ஆஸ் அ பர்சனா எனக்கே ஆக்சுவலாக புரியல. லைக் வெரி கன்ஃபியூஸ்ட் பர்சன். ஹீ இஸ் கன்ஃபியூசிங் எவ்ரிபடி அப்படி சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, நான் இப்படி பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன் சொல்லுவாங்க. பட் பண்ணுறது டிஃப்ரெண்ட். அவர் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு வாட்டி, நான் இப்படி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் தேவை அது மட்டும் நான் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கன்னிங் தான். அப்படியா? ஆமாம். ஓகே. சரி, இப்போ விஜயவர்மா அவ்வளோதான் முடிஞ்சது. சூப்பராக கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ விஜயவர்மாக்கு வந்து ஒரு எல்லோ ஸ்ட்ரைக் ஒன்று வந்து கிடச்சிருக்கு. அவரோட அந்த லாங்குவேஜ் அப்படி ரொம்ப ஹார்ஷாக இருந்ததுனால. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருமே அதுக்கும் சொன்னாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த விஷயம் வரும்போது நீ பேசியிருக்கலாம் அப்படின்னு. பட் தட் இஷ்யூஸ் பிட்வீன் விஜய் வர்மா அண்ட் பிரதீப். ஐ டோன்ட் நோ போத் ஈக்குவலி. எனக்கு 2 பேரும் யாருன்னு தெரியாது. அந்த இஷ்யூ அந்த காலுக்கு வந்து தட்டி போகிறது அது ஐ ஆக்சுவலி டோன்ட் நோ. நான் வந்து அங்கே பேசியிருந்தா அது தப்பாக தான் இருக்கும். செகண்ட் திங், விஜய் வர்மாவோட அந்த ஆக்ஷன் வந்து மேபி அவள் ஹீரோயிசம் நினச்சி பண்ணியிருப்பான். பட் தட்ஸ் நாட் வாட் அ ஹீரோ டஸ். நீ அப்படியே பண்ணியிருந்தா உனக்கும் பிரதீப்புக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ யா, ஐ திங்க் இட்ஸ் ஆல் he wanted to show something and portray something else. ஸோ அது கமல் சார் கிட்ட இருந்து எல்லோ கார்டு கிடச்சிது. ஒரு புதுசான ஒரு விஷயமா அந்த இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ அது எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ரைட் வே டு அட்ரஸ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அது வந்து கரெக்டாக பட்டுச்சு. உங்களுக்கு ஏன்னா உங்களுக்குமே புதுசாக தானே இருந்திருக்கும். பாயிண்ட் ஐ ஃபெல்ட் த சேம். பட் அப்படி சொல்லும்போது ஈவன் பிரதீப் would have said நான் வந்து சாவச்சிருவேன் அப்படி அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் மேபி அந்த லெவல் ஆஃப் தட் வயலன்ஸ் வாஸ் மோர் with Vijay compared to the rest அப்படி சொல்லலாம். இந்த சீசன்ல நிறைய ஒரு ஹேட்ஃபுல் ஸ்பீச் நாங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹேட் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. லாங்குவேஜ்லயும் சரி, நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி விசித்ரா மேம் கூட எங்கேயோ 2-3 இடத்துல அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த ஹேட்டை உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஐ குட் ஃபீல் இட். 7 votes வரும்போது என்னடா 7 votes அப்படி ஆச்சு. நிறைய பேர் வந்து மேபி 1 or 2 நான் எதுவுமே பேசலை அப்படி சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அவரும் என்கிட்ட நான் எதுவுமே பேசலை. ஸோ அது சொல்கிறது வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. செகண்ட் வந்து ஷீஸ் அ ஸ்ட்ராங் பர்சன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி நிறைய பேர் வந்து சாரி மச்சான் உனக்கு வந்து ஓட் பண்ணது ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படி அப்படி சொல்லி பேசினாங்க. ஹேட் வந்து ஃப்ரம் விசித்ரா ஐ காட் ஃப்ரம் day 1. அது எனக்கு day 1 இல்லை, day 2. ஐ மீன் ஃப்ரம் ஸ்மால் பாஸ் ஹவுஸ். அப்போது எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பண்ணுறது சரியாக போகுது. பட் when someone else is doing it's wrong அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஃபுட்டுக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் they think that's content. பட் எனக்கு அது தோணலை. ஸோ இப்போ வந்து விஷ்ணு அவரும் வந்து ரொம்ப சின்ன விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக ரியாக்ட் பண்ணுறாரோன்னு எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தெரியும்ல, டிவிலே எங்களுக்கு தெரியும் போது. ஆமாம். ஸோ டாஸ்க் ரூமில் தான் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து டிவி ஸ்க்ரீனில் தான் காட்டினாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது விஷ்ணு கொஞ்சம் அந்த பாத் வந்து இட்ஸ் டாக்கிங் அபவுட் who's famous and why they are famous, maybe inside and outside the house. அங்கே வந்து யூஸ் பண்ணா or maybe that Sunday what and all fights happened inside the house அது வந்து ஷீல்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து என்கிட்ட பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் எதுக்கு இது பற்றியெல்லாம் பேசணும். பேசிக்காக நீங்கள் கேட்குறது ஃபேமஸ் பற்றி, ஃபேமஸ் வை ஆர் யூனோ ஷைனிங் இன் த ஹவுஸ் அப்படின்னு. அதை சொல்லும்போது நீங்கள் வந்து மாயா பற்றி இப்படி தப்பாக சொன்னால் ஹவ் ஆர் யூ ஃபேமஸ் அப்படி சொல்லி நான் கேட்டேன். சொல்லியிருப்பேன். நீங்க சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அது பண்ணேன் இது பண்ணேன். டிபேட் சொல்லும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு கான்ட்ரடிக்டரி இல்லை, வை ஆர் பெட்டர் அப்படி சொல்லி இன்னொரு பாயிண்ட் இன்னொரு பர்சன் வந்து கொடுக்கணும். அதை தாண்டி நான் இப்படி பேசிக்காக அந்த ஃபுல் டாஸ்க் வந்து எனக்கு புரியல. மோர் தென் being a debate, it was like praising yourself for some period of time. டிபேட் சொல்லும்போது இப்போ நான் சொன்னால் நான் டான்ஸ் பண்ணேன், நீங்கள் வந்து சொல்லணும் நான் உன் விட நிறைய டான்ஸ் பண்ணுறேன்.
அதுதான் டிபேட். அவர் வந்து இது பாயிண்ட் சொன்னால் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து பாயிண்ட் சொல்லணும். பட் அந்த டாஸ்க் எனக்கு ஆக்சுவலி புரியல. அது தாண்டி விஷ்ணு வந்து ஸ்டார்டட் பிரிங்கிங் த இஷ்யூஸ் தட் ஹேப்பன் இன் த ஹவுஸ். ஸோ நானே கேட்டிருப்பேன், எதுக்கு நீ அப்படி பண்ண, இது பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு. இல்லை மச்சான், அது நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கும் ஐ ஸ்டுட் மை கிரவுண்ட். நீ பண்ணது தப்பு, ஸோ நோ மேட்டர் வாட் இட் இஸ் ராங் இஸ் ராங். இனிமேல் அப்படி பண்ணால் அது ஒரு டாஸ்க் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் யூ பிளே அ கேம், டோன்ட் பிளே டர்ட்டி அப்படி சொல்லி சொன்னேன். அதுக்கு அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அது எனக்கு when I saw that he agreed. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது மாயா கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூல் சுரேஷ் கிட்ட இனிமேல் யார்கிட்டயும் சண்டை வேணாம் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பான். பட் ஐ திங்க் தட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் தேட் மூமெண்ட். அதுக்கப்புறம் திருப்பி அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஓகே. அண்டு கூல் சுரேஷ் அண்ட் மாயா அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு 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 சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்தது. பாத்தீங்களா? அது நீங்க பாத்தீங்களா? அந்த தம்ஷராஜ் கேம் விளையாடும் போது ஐ ஆக்சுவலி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு ஆக்சுவலா புரியல. நான் பார்த்தேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கே ஆக்சுவலா புரியல நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன். ஈவன் தோ ஐ ஸ்டே தட் 1 week inside the house, எனக்கே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது சில சிச்சுவேஷன்ஸ். ஸோ மாயாக்கும் கூல் சுரேஷுக்கும் மிடில் என்ன வந்துச்சு எனக்கு தெரியாது. அந்த கேம் விளையாடும்போது அவரோட கெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா இருந்தது. and she didn't like the way he reacted அப்படின்றதுக்கு வந்து போய் அவங்க வந்து okay, I thought it was taken in a funny manner. அந்த டைம்ல யாருமே ரியாக்ட் பண்ணல, நல்லதா போச்சு. எல்லாரும் அந்த பத்தி they started making fun. ஸோ அது திருப்பி அது இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆமா, அவங்க 2-3 தடவை ஒரு ரூம்ல வந்து பூர்ணிமாவோடையும் பேசினாங்க. அண்ட் பெட்ரூம்ல வந்து when everybody was there. அதான் நான் வந்து when representing the Bigg Boss house நான் சொல்லியிருப்பேன், அங்கே இல்லை என்னெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அது இங்கே வந்து பண்ணுங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது. யூ கைஸ் கேன் கம் ஹியர். வி ஆஸ் அ ஸ்மால் ஹவுஸ் பீப்புள் cannot go to Bigg Boss house. ஸோ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு instead of just cooking and you could have come here and spoken to us. நிறைய எங்களுக்கே விஷயம் தெரியாது. ஸோ வாட் எவர் இஸ் ஹேப்பன் எனக்கு அது புதுசாக இருக்குது பார்க்கும்போது. because everything happened in that area. எங்கெங்கயோ நடக்குது, உங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓகே. ஆல்சோ இன்னொரு விஷயம், ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஒரு அப்சர்வேஷனோ இல்லை உங்களோட ஒப்பீனியனோ என்னன்னு சொல்லுங்க. நிக்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு, அப்போ வந்து ரொம்ப டஸ்டா இருக்கு, மாஸ்க் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயா வந்து அவங்களோட இன்னர் கார்மெண்ட் எடுத்து லைட்டா அப்படியே வச்சுட்டு கீழே வச்சிருவாங்க. அது பூர்ணிமாவும் சிரிப்பாங்க. ஸோ இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? when you say or you portray yourself to be a feminist, I don't think doing this is right. I mean anybody wouldn't do that. Okay, Nixon வந்து he's a very young boy. He's only 23 நினைக்கிறேன். and அது ஃபன்னியாக இருந்திருக்கலாம் for them, but I felt it to be very vulgar when I watched it. I support female, for me male and female எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் அது பார்க்கும்போது எனக்கு வெரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஐ டெஃபினட்டாக வியூவர்ஸ்க்கு வந்து அப்படியே ஃபீல் ஆயிருக்கும். பிகாஸ் இஸ் அ வெரி யங் பாய். அண்ட் அவள் பார்த்தானா பார்க்கலையான்னு தெரியாது, பார்த்துருந்தா அவன் என்கிட்ட சொல்லியிருப்பான். அண்ட் ஐ டோன்ட் ஈவன் நோ இட் திஸ் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஐ காட் எவிக்டட். ஸோ எனக்கு தெரியாது, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ இதை நான் பார்த்தா தான் எனக்கு ஆக்சுவலாக ஐ காட் டு நோ. இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் எலிமினேட் ஆகி கொஞ்சம் லைக் ஒரு 1 day கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். பவா சார் வந்து டியூ டு ஹிஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இட் மே பி ஹெல்த் இஷ்யூஸ், இட் மே பி ஸ்டேயிங் இன் த ஸ்மால் ஹவுஸ் அகேன். பிகாஸ் அந்த ஸ்மால் ஹவுஸில் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அது வந்து தட் ஃபர்ஸ்ட் குரூப், அந்த 6 people we took it very beautifully. நான் என்ன நினச்சேன், நான் வெளியிலேருந்து நான் வந்து உள்ளே வரும்போது நான் நினச்சேன் அந்த ஸ்மால் ஹவுஸ்க்குள்ளே போனாலும் எப்படி ஜாலியாக இருக்கலாம், எதுவுமே இல்லைனாலும். பிகாஸ் என்னோட மைண்டில் வந்து அங்கே லக்ஸுரி இருக்காது அப்படின்னு நினச்சேன். சம்வே இட் வாஸ் லைக் தட் ஒன்று. பேசிக்காக குக்கிங் பண்ணுறது, க்ளீனிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் எப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்படி தான் நாங்கள் 6 people வந்து பண்ணியிருப்போம். அண்ட் பவா சருக்கு வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போகிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே காஃபி ஈவன் டு ஆன் த ஸ்டவ் நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டு தான் அது எல்லாமே பண்ணணும் பிக் பாஸ் ஹவுஸ் பீப்புள் கிட்ட. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு இது இருக்கும், லிமிட் இருக்கும். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும். பிகாஸ் வி வுடன்ட் நோ இஃப் பத்துமா இல்லை லைக் தெரியாது. அதனால் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து சாப்பிடணும். அதெல்லாம் அவருக்கு ரூல்ஸ் பிடிக்கல. அண்ட் ஸ்மோக் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும்தான் நிற்கணும் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க பவா சருக்கு. ஸோ டெஃபினட்டாக
மேபி 50% ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் மேபி 50% பிகாஸ் இட் வாஸ் த ஸ்மால் ஹவுஸ் அப்படி சொல்லலாம். ஆக்சுவலாக 60-40 சொல்லலாம், அப்படி இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா நான் இன்னுமே அங்கே இருந்திருப்பேன். அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? பிகாஸ் பவா சருக்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து இது ட்ரீம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி இட் வாஸ் மை ட்ரீம் டு ஷோகேஸ் மை செல்ஃப். எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படி சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் அங்கங்கே நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணேன், அது வந்து பெருசாக வெளில வராமல் மிஸ் அவுட் ஆகிடுச்சு, எடிட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதில் ஏதாவது ஒரு விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா? இது நான் சொன்னேன் பட் அது சம்வேர் பேசிக்காக அந்த நாமினேட் பண்ணும்போது யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ பவா சாரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு, அது ஸ்மால் ஹவுஸுக்குள்ளே தான் ஆயிருக்கும். பவா சாரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நிக்சனு அண்டு வினுஷா. ஸோ இவங்க 3 பேர் நாமினேட் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலாக முன்னாடி ரவீனா சொல்லியிருப்பான் நான் அக்காவுக்கு தான் ஓட் போட்டேன் சொல்லி எனக்கு சொல்லியிருப்பான். பட் ஓட் பண்ணும்போது உள்ளே உட்காந்து எல்லாருமே வந்து பவா சார் அதுக்கப்புறம் விசித்ரா அப்படி சொல்லும்போது எல்லாருமே அந்த மாதிரி தான் ஓட் போனாங்க. பிளேயிங் சேஃப், ஹூ இஸ் ஹேவிங் மோஸ்ட் ஓட்ஸ் அவருக்கே போயிடலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஓட் பண்ண வேணாம் அப்படி சொல்லி தான் நினச்சிட்டாங்க. ஸோ ரவீனா எனக்கு நான் உனக்கு தான் ஓட் போட்டேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு போடாமல் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் எவ்ரிபடி இஸ் லைக் தட். ஒரு ஷீப் போகும்போது அது எல்லா ஷீப் வந்து அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் சொல்லியிருப்பார், யார் கூல் சுரேஷ், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணேன்னா, திருப்பி பிக் பாஸ் சொல்லுவார் இது வந்து யூஆர் ரெப்ரசன்டிங் யோர் ஹவுஸ் அப்படி சொல்லும்போது செலக்ட் யுவர் நாமினிஸ் ப்ராப்பர்லி அப்படி சொல்லி ஒரு திருப்பி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அப்போ தான் வாய்ஸ் அவுட் பண்ணேன், சேயிங் பவா சார் வந்து ஸ்டோரி சொல்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க எனக்கு புரியுது, பட் பிக் பாஸ் வந்து ஸ்டோரி மட்டும் சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் வாய்ஸ் அவுட் பண்ணுற இடத்துல போய் வாய்ஸ் அவுட் பண்ணணும். இது எல்லாமே மைண்ட் கேம். அவருக்கு கேமே என்னன்னு தெரியாது. ஹி ஆக்சுவலி டசன்ட் நோ வாட் பிக் பாஸ் இஸ். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பேசும்போது பேசணும், பேசாமல் இருக்க இடத்துல வந்து பேசாமல் இருக்கணும். அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் பவா சார் இஸ் டூயிங். சும்மா வந்து ஸ்டோரி சொல்கிறது சொல்கிறது பிக் பாஸ் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் இஸ் அ ப்ராப்பர் பர்சன் டு பி ரெப்ரசன்டிங் த ஹவுஸ் அப்படி சொல்லியிருப்பேன். பட் அது ஆக்சுவலாக ஷோ பண்ணல. அதனால் எனக்கு மேபி பிகாஸ் ஐ ஸ்போக் அபவுட் an older person like that அந்த ரீசனுக்காக வந்து காட்டலையோ அப்படி சொல்லி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்லேயும் கூப்பிட்டு ஆயிஷாக்கும் யுகேந்திரன் சாருக்கும் விசித்ரா மேமுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே பண்ணல, கிச்சன்லேயே தான் இருக்கீங்க. ஆயிஷாக்கு வந்து 10 minutes பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாதிரி பேசாமல் இருக்கிறது எப்படி இருக்குது சொல்லி பார்த்தேன் ஆயிஷா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக காட்டலை. ஐ டோன்ட் நோ 24/7 வந்துச்சா இல்லையான்னு. So I feel if this was shown கொஞ்சம் somewhere it would have people would understand ஒரு அளவுக்கு அப்படி நான் சொல்லி ஃபீல் பண்ணேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு 1 வீக்காக இருந்தாலுமே அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் பண்ணியிருக்கோம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ நீங்கள் எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டீங்க, எவிக்ட் ஆகிட்டீங்க. இவங்க ஒருத்தங்களுக்கு பதிலாக நான் உள்ளே இருக்கலாம், அவங்க வந்து எலிமினேட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் யார்? நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. பிகாஸ் டெஃபினெட்லி விசித்ரா அண்ட் ஆயுஷு, அப்புறம் மாயா, சம்டைம்ஸ் பூர்ணிமா. பட் பூர்ணிமா கூட மேபி ஐ ப்ளே பிகாஸ் அவள் பேசும்போது நல்லா தான் பேசுவாள் சில இடத்துல. அந்த ஃபேமஸ் டாஸ்க்லேயும் ஆகட்டும், ஐ திங்க் ஒன் மோர் டாஸ்க் ஆல்சோ ஷி பிளேட் வெல். ஸோ எனக்கு காம்படிஷனாக இருந்தால் பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இவங்க 3 பேருக்கு பதிலாக நீங்கள் உள்ளே இருந்துட்டு அவங்க எலிமினேட் ஆகலாம்னு நினைக்கிறீங்க. சூப்பர். ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ஐ திங்க் 1 வீக் ஆனாலும் அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் பிக் பாஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனன்யா எப்படி இருந்தீங்களோ அந்த அனன்யாவா இல்லை, அதை விட நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு அனன்யாவாக தான் இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பேசும்போதும் அவ்வளோ கிளியராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products. ரெண்டு வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்பொழுது Disney+ Hotstarல். Riser, shirts and trousers.